அல்ஹாஜ் பழனி பாபா அவருடைய 27ஆம் ஆண்டு நினைவேந்தல் நாளில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தி இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவரும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவரும் தமிழ் தேசிய கூட்டணியினுடைய முன்னணி தலைவரில் ஒருவருமான அண்ணன் KM ஷரீஃப் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, ஐயா திருவடிக்குடில் சுவாமி அவர்களே, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாநில மாவட்ட முன்னணி நிர்வாகிகளே, அல்ஹாஜ் பழனி பாபா அவருடைய குடும்பத்தார்களே, என்னோடு உடன் வந்து இந்த நிகழ்வில் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் சேவியர் அவர்களே, ரியாஸ், ஃப்ரெட்ரிக், ராஜேஷ் உள்ளிட்ட திண்டுக்கல் இனிகோ, டொனால்டு உள்ளிட்ட தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கினுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை 1991ஆம் ஆண்டு நூற்றாண்டு காண்பதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசப்படவில்லை. அம்பேத்கர் யார் என்று கற்றறிந்தவரை தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. மகாராஷ்டிரா அரசு நூற்றாண்டை கொண்டாடுகிற போது அவருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் கட்டுரைகளையும் தொகுத்து இந்திய அரசால் வெளியிடப்பட்ட பிறகுதான் அந்த மகத்தான தலைவரை, மாமனிதரை, புரட்சியாளரை உலகம் அறிந்து கொண்டது. நம்முடைய மண்ணில் அவரை பற்றி மிக தெளிவாக தெரிந்து கொண்டோம். அதை போலவே வரலாற்றிலே சுபாஷ் சந்திர போஸாக இருந்தாலும் சரி, பகத்சிங்காக இருந்தாலும் சரி, ஒண்டி வீரராக இருந்தாலும் சரி, குயிலியாக இருந்தாலும் சரி, அயோத்திதாச பண்டிதராக இருந்தாலும் சரி, தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாக இருந்தாலும் சரி, இன்னும் எண்ணற்ற தலைவர்களை, ஏன் உலகறிந்த தலைவர்கள் கூட, சேகுவாரா போன்ற போராளி தலைவர்களை இனம் கண்டு கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு காலம் எடுத்துக்கொண்டது. அம்பேத்கருக்கு 100 ஆண்டு பிறகுதான் அவர் புகழ் உச்சிக்கு ஏற தொடங்கியது. அவருடைய கருத்து நிரம்ப பரவ தொடங்கியது. எனக்கு தெரிந்த வரையில் கண்ணிய மிகுந்த காயிதே மில்லத் அவர்களை நாடு அறியும் எத்தனையோ இஸ்லாமிய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அல்ஹாஜ் பழனி பாபா என்கிற ஒரு தலைவர் அவருடைய வாழ்ந்த காலத்தை விட அவருடைய இறப்புக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரை பற்றிய பேச்சுக்கள், அவர் பேசிய பேச்சு, எழுத்து, அவருடைய அரசியல், அவருடைய வரலாறு, அவர் இந்த சமூகத்திற்கு இட்டு சென்ற கொள்கையை ஏந்துவதற்கு லட்சக்கணக்கான தோழர்கள் இன்றைக்கு திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய சமூகத்தை தாண்டி பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் தலைவர்களும், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் இன்றைக்கு அணி அணியாய் திரண்டு வருகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, உயர்த்தி பிடிக்கிற கொள்கைக்கு சொந்தக்காரராக இன்றைக்கு அல்ஹாஜ் பழனி பாபா அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது மட்டும் அல்ல நம்முடைய கடமை என்று அண்ணன் மீதா பாண்டியன் பேசினார், SR பாண்டியன் பேசினார், ஏனைய தோழர்கள் பேசினார்கள். அந்த நெருக்கடியை நாம் உணர்ந்து இன்றைக்கு அல்ஹாஜ் பழனி பாபா அவருடைய கொள்கையை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக அவர் சொன்ன தலித் இஸ்லாமியர் ஒற்றுமையை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசியல் அனாதைகளாக, அரசியல்
அரசியல் ஆதரவற்றவளாக, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறது இந்த இருவேறு சமூகமும். எனவே இந்த இரண்டு சமூகமும், பிற்படுத்தப்பட்ட சமூகமும் இரண்டர கைகோர்த்து நின்றால்தான் பகுஜன் என்று அழைக்கப்படுகிற அந்த இணைந்த கரங்களுக்கு சொந்தக்காரனாக இந்த சமூகத்தை இணைத்து பார்ப்பனிய ஆதிக்கத்திற்கு எதிராக, மனிதர்ம சனாதன சட்டத்திற்கு, சங்கிகளுக்கு எதிராக நாம் நிற்க முடியும், வெற்றி பெற முடியும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். நேரமின்மை காரணத்தால் நான் ஒன்றை அடையாளமாக சொல்லி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவுடைய பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லப்படுகிற யுஜிசி என்று சொல்லப்படுகிற பல்கலைக்கழகங்களுடைய அதிகாரப்பட்ட அந்த வரம்பு, ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீட்டு முறையில், சமூக நீதி கொள்கையில் இந்த நாடு நம்மை எப்படி உயர்த்துவதற்கு இந்த சட்டம் முனைப்பாக இருந்து உயர்த்தியதோ, புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பெற்று தந்த அந்த சமூக நீதி இடஒதுக்கீட்டு கோட்பாட்டை காலில் போட்டு மிதித்திருக்கிறார்கள். முதலிலே உயர் சாதி வகுப்பினருக்கு உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி உள்ளிட்ட இந்த பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு இடமில்லை, அதாவது அவருடைய பேக்லாக் போஸ்டிங் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இல்லாத இடத்தில் ஃபார்வர்ட் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை நியமிக்கலாம் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த இடத்திற்கான ஆள் இல்லை என்று மூடி மறைத்துவிட்டு ராமன் சம்புகன் தலையை கொய்தானே, பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் தலைகீழாக தொங்கியவாறு இறைவனிடத்தில் முக்தி வர வேண்டும் என்று விரும்பினானே, அவன் தலையை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவன் இறைவனை வணங்கலாமா என்று ராமன் தன் கைகளில் இருந்த வாளால் வெட்டி கொய்தானே. இதோ ராமராஜ்யத்தினுடைய முன்னோட்டமாக இன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்த, பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொருவருடைய தலையையும் கொய்வதற்கான அரசியல் சட்டமே இது என்றால் ராமராஜன் இன்றைக்கு கருகொண்டிருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொண்டு அல்ஹாஜ் பழனி பாபாவுடைய கொள்கை நின்று களமாடுவோம், போராடுவோம், வென்றெடுப்போம், சனாதன சங்கிகளை விரட்டெடுப்போம். வாழ்க அல்ஹாஜ் பழனி பாபா புகழ். நன்றி, நன்றி. தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவனர் அன்பிற்கினிய அண்ணன் குடந்தை அரசன் அவர்களுக்கு விடுதலை தமிழ்